மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் MK-1A போர் விமானத்தின் முதல் பயணம் தொடங்கியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் போர் விமானத்தின் சோதனை ஓட்டம் நடந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்தியாவின் HAL நிறுவனம் தயாரித்த போர் விமானத்தினுடைய சோதனை ஓட்டம் நடந்திருக்கிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் MK-1A போர் விமானத்தின் முதல் பயணம் தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரங்கள் என்ன? இந்தியா விமானப்படைக்காக ரஃபால், மிராஜ், சுகோய் போன்ற விமானங்களை பல்வேறு நாடுகளிலிருந்து கொள்முதல் செய்கிறது. ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் தொடர்ச்சியாக இந்திய விமானப்படைக்கு தேவையான விமானங்களை வழங்கி வருகின்றன. அப்படிப்பட்ட சூழலில் உள்நாட்டிலேயே நமக்கு தேவையான போர் விமானங்களை தயாரிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே அரசு தீவிரமாக இறங்கியிருக்கிறது. ஆகவே அரசு நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நாசிக்கில் உள்ள தனது தொழிற்சாலையிலே இந்த நவீன ரக விமானத்தை தயாரித்திருக்கிறது. இதற்காக வெளிநாட்டில் இருந்து இன்ஜின்கள் வர வைக்கப்பட்டு பொருத்தப்பட்டு மற்ற பாகங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்றன. அத்தகைய விமானத்துக்கு தான் தற்போது தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலிருந்து இதன் முக்கியத்துவம் என்ன என்பது தெரிய வரும். ஏனென்றால் பிற நாடுகளை இராணுவ தளவாடங்களுக்காக சார்ந்திருக்க கூடாது. உள்நாட்டிலேயே நமக்கு தேவையான இராணுவ தளவாடங்களை தயாரிக்க வேண்டும். அது ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, ஏவுகணைகள், ரடார்களாக இருந்தாலும் சரி, போர் விமானங்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆகவே அதன் ஒரு முக்கிய பகுதியாக இன்று இந்த நவீன விமானம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு நாசிக்கிலே தற்போது விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தயாரிப்பு பணியின் போது அவர்களும் தங்களுடைய தேவைகள் என்ன என்பதை குறிப்பிட்டு HAL நிறுவனத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்திய விமானப்படையின் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலே இந்த விமானம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆரம்ப கட்டம் மட்டுமே. இன்னும் போக போக இந்த விமானங்கள் அதிக எண்ணிக்கையிலே தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படைக்கு வழங்கப்படும். இந்திய விமானப்படையின் MiG விமானங்கள் தற்போது நீண்ட காலமாக சேவையில் இருந்த பிறகு தற்போது சேவையிலிருந்து ஓய்வு பெறுகின்றன. அத்தகைய சூழ்நிலையில் அந்த இடத்தை நிரப்புவதற்கு தற்போது தேஜஸ் MK-1A ரக விமானமும் முக்கிய பங்கு வகிக்கும் என கருதப்படுகிறது. பூங்குழலி, தேஜஸ் MK-1A இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்பது மிகச்சிறந்த ஒரு விஷயம். இந்த விமானத்தினுடைய செயல் சிறப்பு என்ன கணபதி? இந்த விமானத்துடைய செயல் சிறப்பு என்னவென்றால் பல்வேறு வகையான ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய விமானமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பிட்ட இலக்குகளை தாக்குவதற்கு ஏற்ற வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகள், அதாவது அது கடற்கரை ஓரமாக உள்ள தமிழ்நாடு போன்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி, மலைப்பாங்கான ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து இடங்களிலுமே இந்த விமானத்தை பயன்படுத்தலாம். மிகப்பெரிய ஓடுதளங்கள் இதற்கு தேவையில்லை. இது சிறிய ரக விமானம் என்பதால் சிறிய ஓடுதளத்தை பயன்படுத்தியே இந்த விமானத்தை இயக்க முடியும். அதிக எண்ணிக்கையிலே இந்த விமானங்களை உற்பத்தி செய்தால் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு இந்திய விமானப்படையின் விமான தளங்களிலே இந்த விமானங்கள் ஆங்காங்கு அவ்வப்போது தொடர்ச்சியாக பயிற்சியிலே ஈடுபட்டு தயார் நிலையிலே இருக்கும். இதன் காரணமாக கண்காணிப்பு மற்றும் தற்காப்பு ஆகிய நடவடிக்கைகளில் இந்திய விமானப்படை மேலும் வலுப்பெறும் என கருதப்படுகிறது. ஆகவேதான் இந்த விமானத்தை உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும், அதிக எண்ணிக்கையிலே தயாரித்து இந்திய விமானப்படையின் பலத்தை அதிகரிக்க வேண்டும் என முயற்சிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் எடுத்திருக்கிறது. ராஜ்நாத் சிங் அதையே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.